ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ மிகவும் பிரியமானவன், பிரியமானவள். அல்லேலூயா. இது யார் சொல்றன்னா கவனிக்கிறீங்களா? இது யார் சொல்லுகிறா என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன். கவனிக்க எல்லாரும், மனதை ஒழுங்குபடுத்துங்க. இது மிக முக்கியம். லைஃப் துவங்குறதுக்கு, இந்த வருஷத்தை அழகாக லைஃப் முழுவதும் பற்றி கொள்வதற்கு இது மிக முக்கியமான வார்த்தைகள். இதில் அசட்டை வேண்டாம், கவனம் செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா கவனிங்க, இங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. யார் படிக்கலாம்? சத்தமா. God's word prevails. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் மேற்கொள்ளும். உலகத்தில் அனைத்தையும் மேற்கொண்டு நிற்க வைப்பது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை மேற்கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனமா கேட்டு பிடித்தீர்களானால் உங்கள் நிலைமையில் அனைத்தையும் மேற்கொள்ள ஜெயம் எடுக்க கர்த்தருடைய வார்த்தை போதுமானது. சத்தமா சொல்லுங்க. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இது யார் சொன்ன வார்த்தை என்றால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. யாருக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுகிறார் என்றால், வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு, இதோ வானம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் இந்த ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறாரே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். கவனிக்கிறீர்கள்? இது யாருக்கு சொன்ன வார்த்தை? பிதாவாகி தேவன் தமது குமாரனுக்கு சொன்ன வார்த்தை. இவரில் பிரியமாக இருக்கிறேன். பல இடங்களில் அந்த வசனம் வருகிறது. நான் சுருக்கமாக முடியும். ஆழங்களுக்குள்ள போக போறோம். இன்றைக்கு கவனிங்க, பிதா தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய அவருடைய குமாரனுக்கு, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். கவனிக்கிறீங்களா? யார் அருகில? பிதாவிற்கு ஒரே ஒரு குமாரன், அவருக்கு அருகில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அதே வார்த்தையை இந்த வருஷ துவக்கத்துல நமக்கு, நம் சபைக்கு, நம்முடைய சார்ந்திருக்க அத்தனை மக்களுக்கும் இந்த காலையில் சொல்கிறார். அதிகாலையில, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தை தான் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த அளவுக்கு இயேசுவுக்கு அருகில நம்மை பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, இந்த நாள்ல கவனிங்க, இது ஒரு அன்பு நிறைந்த, உருக்கமான, பாசம் நிறைந்த ஒரு பிரியம், அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை. அன்புன்னா என்ன செய்வோம்? அன்புன்னா எப்படி நினைப்போம் பாருங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்றது எல்லாம் அதெல்லாம் சும்மா. அந்த பொண்ணு சொல்லும், நான் அவனை லவ் பண்றேன். அந்த பொண்ண நான் லவ் பண்றேன்.
இதெல்லாம் சும்மா. நீ அழகா இருக்கிறன்னு இந்த அவன் நிறைய 10 பேர் கதை விட்டுருப்பாங்க, ஒருத்தரும் விழல. ஆனா 14 நபர் நீ விழுந்திருப்ப. அப்படின்னா நீ ஏமாந்துட்டுன்னு அர்த்தம். நீ அழகா இருக்கிற, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன் மேல அன்பு வச்சிருக்கிற அப்படின்னு நீங்க யாராவது சொல்லிட்டா, ஒரு பையன் சொல்றான், ஒரு ஆண் சொல்லுது, ஒரு பெண் சொல்லுது அப்படின்னா, யாராவது ஏற்றுக்கொண்டு கேட்டுட்டீங்கன்னா ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுவோமா? நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லுவான் பாருங்க. ஹலோ, இது ஒரு லவ். கத்துக்கு ஸ்தோத்திரம், கவனிக்கிறீங்களா? இது ஒரு டயலாக், இது விடுவாங்க சும்மா. ஆனா உண்மையான பிரியம், உண்மையான ஒரு பிரியம், எப்பா நீ எனக்கு உன் மேல எனக்கு வச்சிருக்க பிரியம், அல்லேலூயா, நீ எனக்கு மிகவும் பிரியமான மகன், பிரியமான மகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சில விஷயங்கள் நீங்க உள்ள பாருங்க. கடவுள் யார் என்றும் அவருடைய அன்பை பற்றி நீங்க பார்க்க முடியும். நீங்க யார் என்று கண்டுகொண்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க அத்தனை சூழலை மாறிடும், மேற்கொண்டுருவீங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, லவ் பண்றேன்னு சொன்னவங்க எல்லாம் அப்ப பொய் தானோ, நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேனே அப்படியெல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு வெத்து வேட்டு, ஏமாத்து. ஒரு பையனே நம்பாத, ஒரு ஆணை நம்பாத, ஒரு பெண்ணை நம்பாத, ஒரு பொண்ணுகளை நம்பவே நம்பாத. அதெல்லாம் ஏமாத்து. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். கவனிங்க, அவரை போலவே சிருஷ்டித்தாராம். கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்துல வேற எந்த விலங்கையோ பறவைகளையோ மச்சங்களையோ வேற எந்த படைப்பையும் அவரை போல படைக்கவே இல்லை. அவரை போல படைக்கப்பட்ட நீ, அவர் சொல்ற உண்மை, நான் ரொம்ப பிரியமா இருக்கேன். அல்லேலூயா. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமான மகன், பிரியமான பிள்ளை. ஹலோ, சிலர் அப்படி ஸ்டக்காய் உட்கார்ந்துட்டீங்க. உலகத்தின் அன்புனால சிக்கி நாசம் ஆகிறீங்களா? அது ஃபேக், அது போலி. சத்தமா சொல்லுங்க. ஏமாறாதீங்க. அந்த ஏமாற்று வேலைகள்ல யாராச்சும் சிக்கி கிடக்குறீங்கன்னா வெளியே வாங்க, இந்த அன்புக்குள்ள வாங்க, இந்த பிரியத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா. நல்ல கவனி. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரே ஒரு நபர், ஆணும் பெண்ணும் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். வேற எந்த ஒரு படைப்பும், விலங்கோ பறவையோ அவருடைய சாயலில் படைக்கப்படவில்லை. அப்படியானால் அவரை போல படைக்கப்பட்ட நீங்கள் விசேஷித்தவர்கள். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல, இந்த பூமியில நீங்க சிறப்பாக வாழ வேண்டும். சாதாரணமான வாழ்க்கை அல்ல, சிறப்பாக வாழ வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்தில், ஒரு குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க, ஒரு வேலை நீங்க செய்துட்டு இருக்கீங்க, இந்த ஊர்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இது தற்செயலாக நடந்தது அல்ல. இந்த டீச்சர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் மாற ஆரம்பிச்சிடும். இது புரியாதவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கவனம் செலுத்தி கவனிங்க. இந்த ஊர்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலையில இருப்பீங்க, இந்த ஊருக்குள்ள இருப்பீங்க. இது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். சத்தமா சொல்லுங்க. நீங்க இந்த ஊருக்குள், இந்த இடத்திற்குள், இந்த சூழலில் இருப்பதல்ல, நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது தேவனுடைய திட்டம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய செயல்.
அப்ப நான் இப்படி இருக்கதான் செய்யலாம் கிடையாது. அதான் சொல்ல வரேன். நான் இப்படி இருக்கணும், ஐயோ பரிதாபமா உட்கார்ந்து இருக்கேன், அது தேவனுடைய செயல் அல்ல. அதுக்கு ஆண்டவர் வைத்திருக்க பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது அல்ல. கவனிக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூமியில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். இந்த நூற்றாண்டில் இந்த ஊர்ல இந்த குடும்பத்துல நீங்கள் பிறந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். உள்ள பதிச்சிருக்க. அல்லேலூயா. நான் ஏதோ ஒரு வெற்றி படம், ஏதோ பிறந்துட்டு வேஸ்டா சுத்திட்டு இருக்க நினைக்காதீங்க. இந்த நாட்கள் நீங்க வாழ்கிற உங்களுக்கு தேவன் அனாதி தீர்மானங்கள் வைத்து செய்திருக்கிறார். உங்க அப்பா நினைச்சு நீங்க பிறக்கல, உங்க அம்மா நினைச்சதுனால நீங்க பிறக்கல. கவனிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அப்பா அம்மா மேல கோபம், என்னை எதுக்கு பெற்று போட்ட, ஹலோ என்னை ஏன் பெற்ற, உனக்கு போய் நான் பிறந்தேன் பாரு. கேட்டீங்களா? பேசுனீங்களா? வாயில எத்தனை பேருக்கு உங்களுக்கு யாரு எத்தனை பேர் கேட்டாங்க? ஒரு தாயை பார்த்து எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பிள்ளைங்க தகப்பனை பார்த்து கேட்டாங்க? உனக்கெல்லாம் ஒரு நான் பிள்ளையா பிறந்தனேன். அதோ இது அப்பா நினைச்சு நீங்க பிறந்தவங்க அல்ல, அம்மா நினைச்சு நீங்க பிறந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, கணவர் இல்ல, மனைவி இல்ல, யாரு இல்லைன்னாலும் கவனிங்க, கர்த்தர் உங்கள் மேல், கர்த்தர் உங்களை ஜெனிப்பித்த தேவன். நீங்க இந்த ஊர்ல இன்னைக்கு இருப்பது தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறீர்கள். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 6:10. இருக்கிறவன் எவனும் ஒன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறார். இருக்கிற எவனும் ஒன்று முன்னமே. கவனிக்க, வாசிங்க, எல்லாரும் கவனமா கவனிச்சு சொல்லுங்க. இருக்கிற எவனும் தோன்றற்கு முன்னாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னால இந்த நாட்களில் இவன் பிறக்க வேண்டும், இந்த நூற்றாண்டில், இந்த காலத்தில், இந்த நாட்களில் இவன் இவள் பிறக்க வேண்டும் என்று அனாதி தேவன் தீர்மானித்து உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இருக்கிற எவனுக்கும் பெயரிட்டு இருக்கிறாருன்னா முனுசாமி போட்டிருப்பாரோ, கந்தசாமி வச்சிருக்காரு, கோபாலசாமி வச்சிருக்காரு, அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதார் கார்டு நம்ம ஊர்ல என்ன செய்யுது? ஒவ்வொருக்கும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டுல. ஆதார் கார்டு குழந்தைகளுக்கு அது கொடுக்குறாங்க. கவனிக்கிறீங்களா? அதுபோல பரலோகம் நமக்கு அடையாளம் காணும்படி நம் மீது அடையாளம் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். நீங்கள் பரலோக தேவனுடைய நாமத்துல அடையாளம் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை இவர்கள் இந்த காரணத்திற்காக வாழ வேண்டும் என்று, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு, உங்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அடையாளம் வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை முன் குறித்திருக்கிறார். நீ அடையாளத்தோடு வாழணும். எப்படி? ஒன்னு இல்லாம வாழ்ற அடையாளமா? தரித்திரமா, கஷ்டத்தோட, ஏனோ எப்படி எல்லாமோ அழிஞ்ச உருக்குலைந்த அந்த அடையாளம் அல்ல. ஒரு அர்த்தத்தோடு வாழுகிற வாழ்க்கை. அதற்கு நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். வாசிப்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் சங்கீதம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க போகிறோம். 139ஆம் சங்கீதம் 14, 15, 16 வசனங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். கவனிங்க, மிக சிறப்பான ஒரு படைப்பு நீங்கள். நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைக்கப்பட்டவர்கள். நீங்க யாரோ ஒருத்தர் நினைச்சிடாதீங்க.
மனிதன், ஆண், ஒரு பெண், ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு வாலிபன், ஒரு கன்னிகை, ஒரு குழந்தை. கவனிக்கிறீங்களா? கடவுள் எப்படி படைக்கிறாராம்? வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். 15ஆம் வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டேன். விசித்திர வினோதமாக படைக்கப்பட்ட ஒரு மகன், ஒரு மகள், பிரமிக்கத்தக்க விதமாய். எந்த படைப்பும் இப்படி படைக்கப்படவில்லை. உன்னை உருவாக்கின ஆண்டவர் வித்தியாசம். கவனிக்கிறீங்க? நீ வேறு விதமாய் படைக்கப்பட்டவன். உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பு உனக்கு ஒப்பிட்ட கூடியது அல்ல. மிக சிறப்பான ஒரு படைப்பு. ஆமென் சொல்லுவோமா? அற்புதமான ஒரு படைப்பு நீங்க. ஒரு அதிசயமான ஒரு சிருஷ்டிப்பு நீங்க. நீங்க கவனிங்க, ஒரு மேன்மையான ஒரு படைப்பு, ஒரு நோக்கத்தோடு கூட நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள அநேக கிருபைகளை வைத்து படைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு நீங்க படைக்கப்பட்டவர்கள். அருமையான தம்பிக்கு கவனிங்க, அருமையான அப்பாவுக்கு கவனிங்க, அருமையான குழந்தைக்கு கவனிங்க, அருமையான தாய்கள், சகோதரிங்க, பிள்ளைங்க கவனிக்கிறீங்க. நீங்க ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவர்கள். நீங்க உங்களுக்குள் பல கிருபைகளை வைத்து படைத்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்து படைத்திருக்கிறார். ஒரு அழைப்பை உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். ஒரு பலத்தை, ஒரு ஆற்றலை உங்களுக்குள் வைத்து கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு மகிமையை வைத்து கர்த்தர் உங்களை பிறப்பித்திருக்கிறார். சத்தமா சொல்லுவோமா? பிரமிக்கத்தக்க விதம். நீங்க விசுவாசிக்க, எனக்குள்ள நான் ஒரு விசேஷித்த படைப்பு அப்படியானா ஒரு மாதிரி சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது. எல்லாரும் கொஞ்சம் கெத்தா உட்காருங்க. பிரமிக்கத்தக்க விதமாக படைக்கப்பட்டவர், அதிசயமாக பிரமிக்கத்தக்க விதமாக உங்களை படைத்திருக்கிற உள்ள பல விஷயங்கள் உள்ள இருக்கு. படைப்புல நீங்க உருவாக்கப்பட்ட விதம், நீங்க படைக்கப்பட்ட காரியங்கள் மிக முக்கியமான பல நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிறக்கும் போது எந்த குழந்தையும் உடனே நடப்பதில்லை. கவனிக்கிறீங்களா? பிறந்த உடனே எழுந்து பேசுறது இல்ல, பிறந்த உடனேயே குழந்தை பாடுறது இல்ல, பிறந்த உடனே எடுத்து எழுதுகிறது இல்ல, பிறந்த உடனேயே குழந்தை எடுத்து படிக்கிறது இல்ல. ஆனால் சில காலம் சென்ற போது குழந்தை எழுந்து நடக்கும். சத்தமா சொல்லுங்க. குழந்தை எழும்பி பேசும், குழந்தை எழும்பி எழுதும், குழந்தை எழும்பி படிக்கும். இந்த ஆற்றலோடு தான் குழந்தையை படைத்தது போல உங்களுக்குள் பல விஷயங்களை, ஆற்றல்களை, வல்லமைகளை, சத்துவங்களை, பிரமிப்பான பல விஷயங்களை உங்களுக்குள் கர்த்தர் படைத்திருக்கிறார். உங்களுக்குள் தேவன் பலவிதமான உள்ளாக பெரிய ஆற்றலோடு உங்களை படைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. திடீர்னு எழுந்து நடக்கிறது இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க புரிந்து கொண்டால், விளங்கிக் கொண்டால், கடவுள் இந்த மேல ஏன் பிரியப்பட வச்சிருக்காருன்னா இதெல்லாம் வச்சு அவருடைய சாயல்ல அவரை போல பெரிய பிரமிப்பாக இந்த உலகத்துல எவ்வளவு படைப்பு இருக்கு, எவ்வளவு பறவைகள், விலங்குகள், எவ்வளவு மச்சங்கள், எவ்வளவு விதமான படைப்புகளுக்கு ஒப்பிட முடியாத ஒரு படைப்பு நீங்கள். உங்களுக்குள் பெரிய காரியங்களை, நோக்கங்களை, திட்டங்களை உள்ளே வைத்து கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிறக்கும் முன்னே எல்லா ஆற்றலையும் உள்ள வச்சு படைச்சிருக்காருங்க. பிறக்கும்போது பகான் இருக்கும், ஒன்னும் தெரியாது. இந்த குழந்தை கண்ணு தெரிஞ்சாது, கண்ணு திறந்து அப்படி பார்த்தாது, ரொம்ப தூரம் பார்த்துக்கிறாரு, சத்தம் போடாது, அழ மட்டும் தெரியும். ஆனா உள்ள எல்லா ஆற்றலும் இருக்கிறதை காண முடியும். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்குள்ளும் மிக சிறந்த பல காரியங்களை உள்ள அடக்கி உங்களை படைத்திருக்கிறார் என்பதை ஒருவர் மறந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா?
அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளாத மனுஷனை இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சந்தித்து பார்த்து சொல்கிறார், என் அருமையான மகனே மகளே, நீ விசேஷித்தவன். அல்லேலூயா. நீ விசேஷித்தமாப்பா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று இந்த உலகத்திற்கு வந்து சொல்லுகிறார் ஆண்டவர். நீ எனக்கு பிரியமான பிள்ளை, உன மேல் நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், பிரியம் வச்சிருக்கிறேன். அதை நீ நன்றாக புரிந்து கொண்டு, அந்த அன்பை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய பிரகாசமாக மாற ஆரம்பித்து விடும். அதை காணாதவங்க இருளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதை அறியாதவர்கள் இருளுக்குள் இன்னும் உட்காருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். ஏன்னா you are special. ஸ்பெஷல்னா என்ன அர்த்தம்? ஹலோ, நீங்க ஒரு துணி கடை போறோம், ஒரு சுடிதார் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஹலோ, ஒரு சுடிதார் டாப்பு, ஒரு சுடிதார் செட்டு, ஒரு சாரி, ஒரு பேண்ட் ஷர்ட் செட் எடுக்க போறோம் வச்சுக்கோங்க. சும்மா போறோம்னா ஒரு ஏதோ ஒண்ணு எடுப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. போறோட ஏதோ ஒண்ணு அப்படி எடுத்துட்டு வந்துருவீங்களா? நீங்க தான் சொல்லுங்களேன். உங்க வீட்டுல என்ன நடக்கும்? அம்மா மாதிரி சாதா விட்டுருவாங்களா? கடையில் ஒரு முழுசா ஒரு கலைச்சி, கடை ராக்கெல்லாம் ஒரு கலைப்பு கலைச்சி, அல்லேலூயா, கடையே ஒரு பிரிச்சு மேய்ச்சி இருக்கா இல்லையா? கடையில் உள்ள அவ்வளவு உருட்டி போட்டு, சத்தமா சொல்லுங்க, ஒரு கடை பத்தலன்னா இன்னும் 4 கடை ஏறி இறங்கி ஒரு துணி எடுக்க, ஒரே ஒரு செட் எடுக்க. கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் சிரிப்பு வருது. நான் அப்படித்தானே பண்றேன். ஒரு 100 இடத்தை எடுத்து போட்டு, கவனிக்கிறீங்களா? 100 இடத்தை எடுத்து புறக்கி போட்டு அதுல ஒட்டு, அதுவும் பத்தல, ட்ரையல் போட்டு பார்ப்போம். இப்ப எல்லாம் அவனும் நல்லா தான் பண்றான். ட்ரையல் ரூம் எல்லாம் வச்சு போட்டு கண்ணாடியில பார்த்து வந்தவங்கள்ட்ட நல்லா இருக்கா பாருங்க, கலர் பிடிச்சிருக்கா, கரெக்டா ஃபிட்டா இருக்கா, கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஹலோ, இவ்வளவு செலக்ஷன். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உம்மேல் பிரியமாக இருக்கிறார். மிகவும் நீ பிரியமான பிள்ளை என்று சொல்வதற்கு காரணம், நீ ஆச்சரியமான ஒரு படைப்பு, இந்த உலகத்தில் இல்லாத அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு. உனக்குள் பெரிய காரியங்களை, கிருபைகளை, பெரிய சத்துவங்களை, வல்லமைகளை, நோக்கங்களை, திட்டங்களை, ஆற்றல்களை உள்ளே வைத்து உன்னை படைத்திருக்கிறார். எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பு. எந்த வயதாக இருந்தாலும், குழந்தை முதல் வாலிபர்கள் வரை, பெற்றோர்கள் வரை, வயதான பெற்றோர்கள் வரை, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில அதிகாலையில் அழைக்கப்படுகிறேன். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். எழும்பு. உனக்கு வல்லமையை தர வைத்திருக்கிறேன், உனக்கு சத்துவங்களை உள்ளே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. You are special. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லுவோமா? விலையேற பெற்றவர்கள். லட்சக்கணக்கான மக்கள் நடுவில், வாலிபர்கள் நடுவில், குழந்தைகள் நடுவில், குடும்பங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்தை, உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணி இருக்கிறார் என்றால், சூஸ் பண்ணி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். You are greatly beloved. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எனக்கு மிகவும் பிரியமான மகன், பிரியமான மகள், பிரியமான பிள்ளை, பிரியமான குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம், எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம். வாசிமா. நான் உன்னை தாயின் வயிற்றில்
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னாலேயே இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு மகள், நான் ஒரு உதவாக்கற, நான் ஆகாத பிள்ளை, எனக்கு என்ன வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிச்சு என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, உன் எண்ணங்கள் துளிர்க்கட்டும், உன் சிந்தனைகள் துளிர்க்கட்டும். எனக்கு என்ன இருக்கு, என்னிடத்துல என்ன இருக்கிறது? கவனிக்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அநாதி தேவன் இப்படி ஒரு மகன் பிறக்க வேண்டும், இப்படி ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே உனக்கு வேண்டி எல்லா திட்டங்களையும் பிளான்களையும் உள்ளே வைத்து உன்னை பிறப்பித்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். ஹalleluya. வாசிங்க. உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தே, உனக்கு என்னெல்லாம் இருக்கு, நீ யாராக இருக்கணும், என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ கற்பத்தில் தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். நீ வேறு பிரிக்கப்பட்ட மகன். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் பண்ணினேன். வாசிங்க. கவனிக்கிறீங்க, உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். இதை விளங்கிக்கோங்க. நீ பிரிக்கப்பட்ட மகன். இதை விளங்கிக் கொண்டால் நீ கட்டப்படுவது அதிகம். விளங்கிக் கொள்ளாம பழைய லைஃப் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இதுவரைக்கும் இருந்த நிலைமை அல்ல முக்கியம். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல பல பாதிப்புகள் இருக்கலாம், பல உடைவுகள், கஷ்டங்கள், சிதறல்கள், சின்ன பின்னமான நிலைகள், இதுவரைக்கும் பல கீழே விழுந்து கிடக்கிற நிலைகள் இருக்கலாம். ஆனா இன்று சொல்கிறார், இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து எழும்பு என்று கர்த்தர் அழைக்கிறார். இதுவரை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்கிற, நீ பிரியமானவன், you are very important person. அல்லேலூயா. நீ பர்பஸ்ஃபுல் நபர், ஒரு நோக்கமுள்ள மகன், ஒரு நோக்கமுள்ள மகள், ஒரு திட்டத்தோடு உன்னை படைத்திருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கவனிக்கிறீங்களா? நீ என்னுடைய மகன், மகள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கவனிக்கிறீங்க, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, ஆகையினால் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன். என் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நெஞ்சில் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், என் மேல் மிகவும் பிரியமானவன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எந்த அளவுக்கு பிரியம்? நான் ஷார்ட்டா முடிக்க வேண்டும். எபிரேயருக்கு நிருபம், எந்த அளவுக்கு தேவனுக்கு நீங்கள் பிரியமானவர்கள். ஸ்பெஷல். எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வமே, உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ மிக முக்கியமானவன். சத்தமா சொல்லுவோம், நீ பிரியமான பிள்ளை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ அவருக்கு பிரியமான மகன், பிரியமான மகள். சத்தமா சொல்லுங்களேன். அவரை தேடி வந்து உனக்கு உதவி செய்கிற இடத்துல நீ இருக்கிற, அந்த அளவுக்கு ஒரு மேல பிரியம் வச்சிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஒரு டைல அடிக்கப்பட்டவங்க இல்ல, ஒரே டைல அடிச்சு தட்டி போட்டதில்லை. அல்லேலூயா. வெவ்வேறு விதமான டிசைன்கள்ல உருவாக்கி இருக்கிறார். யாராவது ஒண்ணு போல இருக்க யாரைய சொல்லுங்க. ஹலோ,
ஒரு 150-200 பேர் இருக்கும், குழந்தைகளோட பெரியவங்களோட. ஒண்ணு போல டை அடிச்சு போட்டாமல் யாராவது இருக்கீங்களா? உலகத்தை எங்கேயா பார்த்திருக்கீங்களா? ஆண்டுடைய படைப்பு எவ்வளவு வினோதமானது, விந்தையானது, விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க முகத்தை போல உலகத்துல யாரையாவது காண முடியுமா? ஒருவரும் காண முடியாது. 850 கோடி ஜனங்கள் நடுவுல உங்கள் முகத்தை போல இன்னொருவரை பார்க்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் சில பாத்தீங்கன்னா அப்படி அந்த அந்த நடனம், அந்த ஒரு மாதிரி நட, ஒரு தூக்கு, ஒரு துணிவு, ஒரு ஸ்டைலு, இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி வேற எவருக்கும் இருக்காது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்க சிரிப்பை போல வேற எவரும் சிரிக்கவே முடியாது. எந்த விதமான படைப்பு நீங்க. என் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார் என்பதில்ல, உங்களை படைத்து அப்படி சாயல்ல படைத்து எவரும் உங்களை இவர்தான் அது அவர்தான் இதுன்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு இல்லாமல் எந்த எத்தனையோ கோடி ஜனங்கள் நடுவுல இவர் வேற அவர் வேற. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சிரிப்பை பாருங்க. இது பாஸ்டர் சிரிப்பு இல்ல. யாருக்கு சிரிப்பு? பாஸ்டர் சிரிப்பு. அந்த மூஞ்ச பாருங்க, அவன் மூஞ்ச பாருங்க. வேற யாராவது இது அந்த மூஞ்சு யாராவது சொல்லுவாங்களா? உங்க முகத்தை பார்த்துட்டு இந்த மூஞ்சு அது வேற, அந்த மூஞ்சாக்க இது சொல்ல முடியுமா? உங்களுக்குரியது உங்களுக்கு தான், எனக்குரியது எனக்கு தான். ஒப்பிட முடியாது. படைப்பு விசித்திர வினோதமான படைப்பு. ஹல்லேலூயா. உங்களுடைய கை நாட்டு உலகம் முழுவதும் கை நாட்டு வாங்குறாங்க நிறைய விஷயத்துல. இந்த கை நாட்டை, இந்த கை நாட்டு கூட உலகத்துல ஒவ்வொருக்கும் வேறு 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 வேறு. சத்தமா சொல்லுங்க. நீங்க படைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு பிறப்பல்ல. குரங்கு போல, ஆடு மாட போல, பறவை போல சாதாரணமான பிறப்பு அல்ல. ஆமென் சொல்லுவோமா? விசித்திர வினோதமாக, அதிசயமாக, பிரமிக்கத்தக்க விதத்துல நீங்க உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில நான் அதிகமாக மிகவும் பிரியமா இருக்கிறேன். இது நீங்க பிரியமா, அந்த பிரியத்துக்கு மேல வாங்க. உலகத்தில் இருக்க எல்லா பிரியத்தையும் 2ஆம் இடத்துல போடுங்க. 2ஆம் இடத்துல நீங்க வைத்திருக்க பிரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி உதறுங்க. எதன் மேல லவ் வச்சிருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு இவ்வளவு விசித்திர வினோதமாய் படைத்த என் ஆண்டவர் என் மேல் வைத்திருக்க பிரியத்தை விட இந்த உலகத்தில் வேற எவரும் என்னை நேசிக்க முடியாது. வேற எவரும் என்னை கவர முடியாது. என்னுடைய அன்பு அவர் ஒருவருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. உங்களை போல இன்னொருவர் ஹேண்ட் ரைட்டிங் எழுத முடியாது. நிறைய வித்தியாசம் இருக்கு. அது சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள. நீங்களே 10 ஆதாரம் நாளைக்கு தேட ஆரம்பிச்சுருவீங்க. ஓ, இதெல்லாம் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. எந்த விதமான ஒரு படைப்பு இது! அப்பா நினைச்சு படைத்தது அல்ல. அப்பா நினைச்சு, அம்மா நினைச்சு உங்களை பிள்ளையாக பெற்றெடுத்தது அல்ல. இது தேவனுடைய அனாதி தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவள் இந்த ஊழியை செய்யணும்னு படைக்கிறார். இவள் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று படைக்கிறார். இவள் இந்த வேலை செய்ய வேண்டும் என்று படைக்கிறார். இவள் இவரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று படைக்கிறார். அந்த காரியம் தான் கர்த்தரால் வரும். மற்றெல்லாம் வேற விதத்துல வரும். அங்க பேஜாராகும். அல்லேலூயா. இந்த தொழிலை இவன் தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் படைக்கிறார். இந்த நாட்டை இவன் தான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் படைக்கிறார். இந்த வீட்டை இவன் ஆள வேண்டும். இந்த சபையை இவன் ஆள வேண்டும். இந்த திட்டத்தை இவன் நிறைவேற்ற வேண்டும், இவள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து பர்பஸ்ஃபுல்லாக படைத்திருக்கிறார். You are special, you are chosen. ஆமென் சொல்லுகிறேன். ஹalleluya.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு டிசைன் பண்ணப்பட்டு படைக்கப்பட்டவர் நீங்க வேஸ்ட் இல்ல. கவனிக்கிறீங்களா? இப்போ ஒன்று சொல்றேன். ஸ்கூலுக்கு குழந்தையெல்லாம் அனுப்புறோம். எனக்கு இந்த குழந்தை பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு இந்த குழந்தைய பையனையும் பிள்ளையும் பிடிக்கல. பையனை பிடிக்கல, பிள்ளைய பிடிக்கலன்னு ஸ்கூலுக்கு அனுப்புற பெற்றோரை பார்த்திருக்கீங்களா? எங்க பிடிக்க மாட்டேன். அங்க போய் அந்த நல்லா அடிச்சு நொறுக்கட்டும், டீச்சர் அங்க போட்டு நல்லா அடிச்சு நொறுக்கட்டும் அப்படின்னு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 10th, 11th, 12th டிகிரியா படிச்சு வரணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துல வெற்றியாக வாழணும். என் குழந்தை இந்த விதமாக படித்து நல்ல நிலைமையில் வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புவது போல கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காலகட்டத்திலே, இந்த நாட்டிலே, இந்த ஊர்ல இந்தந்த வேலைகளை, இந்தந்த ஊழியர்களை, இந்தந்த காரியங்களை, இந்தந்த திட்டங்களை இவர் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர்களை படைத்திருக்கிறார். யூ ஆர் ஸ்பெஷல். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்காரு. நீ மிகவும் பிரியமானவன். ஆமென் சொல்லுவோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதில்லை. அவைகளில் ஆகாயத்து பறவைகள், காக்கா குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இது நம்ம வழக்கமா காணாம படிச்சுட்டோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இது வழக்கமா காணாம படிச்ச வசனம். அநேக டைக்கரான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். கவனிக்கிறீங்களா? இவைகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு, பறவை இனங்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள எந்த விலங்கினங்களுக்கு, எந்த படைப்புக்கும் தேவனுடைய ஆவி ஆத்மா கிடையாது. சத்தமா சொல்லுங்களேன். இவர்கள் மரித்த பின்பு இவைகளுக்கு வாழ்க்கை கிடையாது. பறவைகள், விலங்குகள், மச்சங்கள் இவைகளுக்கு மரித்த பின்பு வாழ்க்கையே கிடையாது. ஆனால் நாம் மரித்த பின்பு நமக்கு ஆத்மா இருக்கு, நமக்கு தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. நாம் நித்திய காலம் வாழக்கூடியவர்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். நாம் வேற, படைப்பு வேற, ஒப்பற்றவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினால எனக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது, எனக்குள் தேவன் கொடுத்த ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆவி, இந்த ஆத்துமா மீட்கப்பட்டு தேவன் பிரியப்படுகிற அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற மகன், மகள், தேவன் அவங்கள ரொம்ப பிரியமா இருக்கார். வாழ்க்கை கட்டுவதில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை அவருடைய சப்போர்ட்டை நீங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை படிப்போம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும். தேவனை விட, இந்த தேவ தூதர் இருக்கு, தேவனை விட சற்று சிறியவனாக மனிதனை படைத்திருக்கிறார். கடவுளை விட சற்று சிறியவன். இந்த லைஃப போட்டு கீழே, கவனிக்கிறீங்களா? அருவருப்பான காரியங்களை, மோசமான காரியங்களை போட்டு நாசம் பண்ணாதீங்க. மனிதனை தேவன் அவருடைய சாயலில் படைத்து பெரிய திட்டங்களோடு பிரமிக்கத்தக்க விதமாக இந்த உலகத்தில் எந்த சிருஷ்டிப்பும் அதற்கு ஈடு இணை இல்லாமல் ஒரு விசேஷித்த படைப்பாக படைத்து அவன் என்ன செய்கிறார் என்றால், கவனிக்கிறீங்களா? தேவனை விட சற்று சிறியவனாக அவனை படைக்கின்றார்.
அல்லேலூயா. மட்டுமல்ல, அவனை என்ன செய்கிறார்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் எல்லா படைப்பின் மேலும் அவனை ஆளுகின்றவனாக வைக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிறவன் இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ஆள வேண்டியவர்கள். இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களை கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆள வேண்டியவர்கள். இந்த அறிவு உங்களுக்கு வரட்டும். சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. அனைத்தையும் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதனுக்கு உதவியாக கைகூடாமல், ஆதலால் கர்த்தர் தேவதூதனுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் மனுஷ சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கிறதை விட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கை கொடுத்து தூக்கி விடுகிறவர். சத்தமா சொல்லுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று. நீர் என்னுடைய, கவனிக்கிறீங்களா? நான் என்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கு வரைக்கும் நீ என்னுடைய வலது பாசத்தில் வீற்றிரும் என்று உங்களில் தேவதூதர்களில் யாருக்காவது ஒரு நாளால் சொன்னாரா? கவனிக்கிறீங்களா? ஆண்டுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி உங்களுக்கும் எனக்கும் தான். அல்லேலூயா. பரலோகத்துல கர்த்தருடைய சமூகத்துல அவரோடு கூட அமர்ந்து அவரோடு கூட உட்கார்கிற ஒரு தகுதி தேவதூதர்கள் கூட கிடையாது. தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படி படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் தேவனோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனி கூறி குறுகி ஐயோ அம்போ சொல்ற நேரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேற்கொள்ள வைக்க போகுது. அநேக வியாதி எல்லாம் விலகும், அநேக தரித்திரங்கள் விலகும், நிறைய கட்டுகள் விலகும். இனி நோக்கம் உள்ளவர்களாக வாழ போறீங்க. நோக்கமற்ற நிலையில் இருந்து நோக்கம் உள்ளவர்களாக மாற போறீங்க. தேவன் உங்களை எடுத்து இந்த தேசத்துல மகிமையாக பயன்படுத்த விரும்புகிறார். ஹalleluya. இளம் தலைவர்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. அநேக வயதான பெற்றோர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. இதுவரைக்கும் விழுந்து கிடக்கிற வாழ்க்கையை எழுந்து கட்ட போகிறீங்க. ஹalleluya. தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக போகிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ தூதர்களை விட பெரியவர்கள், தேவனை விட சற்று சிறியவர்கள். ஆமென் சொல்லுவோமே. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வேற ஏதாவது படைப்புல சொல்லியிருக்காரா? பறவைகளுக்கு முன்னால நான் போவேன் சொன்னாரா? விலங்குகளுக்கு முன்னால நான் போவேன், என் சமூகம் விலங்குகளே உங்களுக்கு முன்னால போவேன்னு சொன்னாரா? என் சமூகம் உனக்கு முன்பாக இந்த ஆண்டு செல்லும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு தான் அந்த வார்த்தைகள். இந்த உலகத்தில் வேற யாரும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய சாக்கியம். நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் நடத்துகிறதை நீ பார்ப்பாய், நான் வழி உண்டாக்குவதை நீ காண்பாய். ஆமென் சொல்லுவோமா? வேற எந்த படைப்புக்கும் அவருக்கு செய்யல, முன்னால சென்றதில்லை. நமக்கு முன்னால கர்த்தர் செல்வாராம். ஆமென் சொல்லுவோமா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். வேற எந்த சிருஷ்டிக்கும் அவர் சொன்னதில்லை. அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தை வேற எந்த சிருஷ்டிக்கு கொடுத்தாரா? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர் வழி நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் யாருக்காவது தடைகளை உடைத்து கொடுத்தாரா? அவருடைய பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த ஆண்டுல உங்களுக்கு முன்பாக போவார். ஆமென் சொல்லுவோமா? கோணலானவர்களை உங்களுக்கு முன்பாக இத்தனை வருஷமாக இருந்த தடைகள் உடைக்கப்பட்டு
நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளை என்று எப்போது விசுவாசத்தை பற்றிக் கொள்கிறீர்களோ உங்கள் தடைகள் உடைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கோணங்கள் சபையாக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையின் கசப்பை கர்த்தர் மதுரமாக்கி உங்களை வெற்றியாக சந்தோஷப்படுத்துவார், வாழ செய்வார். அல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன். ஆமென் சொல்லுவோமா? நாம் எழுந்திருப்போம். சரி.